ஃபேஷன் ஷோ மாடலிங் காஸ்டிங் இந்த டாபிக் பத்தி பேசவே வேணாம்னு நினைச்சேன். பட் பேச வேண்டிய நிலையில தான் நான் இருக்கேன். ரீசெண்டா நானே ஒரு ஏஜென்சிக்கு வந்து கால் பண்ணி பேசி பார்த்தேன். இந்த மாதிரி வந்து மாடலிங் ஒர்க் ஷாப் போட்டிருக்கீங்க, ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. பட் அங்கிருந்து வந்த ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் தே ஆர் என்டரிங் த மாடல், உங்களோட ஹைட் வெயிட் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாலாம் கேட்கல. உங்களோட போட்டோவை பிடிஎஃபா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க பார்த்துட்டு என்னன்னு இன்ஃபார்ம் பண்றோம், அப்ப நீங்க ஒர்க் ஷாப் போவாங்க. ஆல்ரெடி பார்க்க அழகா இருக்காங்க, ஒரு ஃபிட் அண்ட் இதுல மெயின்டைனா இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் நம்ம கூப்பிட்டு ஒர்க் ஷாப் பண்ணி இன்ஸ்டால ஒரு ரீலா போடுறதுக்கு பேர் மாடலிங் கிடையாது. பீப்புள் ஹூ ஆர் ஆல் ட்ரைங் ஃபார் மாடலிங், அவங்க டஸ்கி ஸ்கின்னா இருக்கலாம், ஒயிட் ஸ்கின்னா இருக்கலாம், ஜீரோ சைஸ் பிளஸ் சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் ஒரு என்டையர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க அசம்பிள் பண்ணி மாடலிங் பத்தின புரிதலை நீங்க சொல்லணும் முதல்ல. சோ இதெல்லாம் இருக்கு, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அது ஃபேஷன் ஷோவா இருக்கட்டும், மாடலிங்கா இருக்கட்டும், வாட் எவர், இதை பத்தின புரிதலை நீங்க வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோ அதை விட்டுட்டு யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனா இருக்காங்க, பெட்டரா ஸ்டைலிஷா இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்சு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க?